எக்ஸாம்பிள் 2.2ல ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 5 பார்ட்டாக ஈக்குவலாக இருக்குது. 1 2 3 4 5 பார்ட்டாக ஈக்குவலாக இருக்குது. பிரிச்சுட்டு இதோட ரேடியஸ் எப்படி சொல்கிறாங்க, 35 சென்டிமீட்டர். சரிங்களா? எல்லா ரேடியஸும் ஒன்று தான் இல்லையா? ரேடியஸ் 35 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஆர்க் லென்த்து கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/n × 2πr. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பை தெரியும். பைனாது எப்போவுமே 22/7. சரியா? ஆனால் இது பை தேவைப்படாது இங்கே. எங்கள் சம்மில் வந்து அது கேட்கல, ஆன்சரில் கேட்கல. அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? தேவையில்லாமல் இது குழப்பிக்கிட்டேன். ஆனால் போட்டோன்னா ஆன்சர் ப்ராப்பராக வரும். அப்புறம் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 35 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இல்லையா? என் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸு 1 2 3 4 5. அப்போ ஈக்குவல் டு 1/5 × 2 × π × 35. கேன்சல் பண்ணால் 7. அப்போது 2 × 7 எவ்வளோப்பா, 14π. ஒருவேளை பைக்கு வேல்யூ போட்டால் என்ன வரும், 14 × 22/7. இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு. அப்போது 44. எல்லாமே சென்டிமீட்டர் இல்லையா? 44 சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா 14π சென்டிமீட்டர். அவங்க கொடுத்த புக்கில் கொடுத்த ஆன்சர் இது. நம்ம அதை ப்ராப்பராக பண்ணோன்னா 44 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 2.3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே சர்க்கிள் ஆனால் 6 பார்ட்டாக இருக்குது. 1 2 3 4 1 2 3 4 5 6 2 3 4 5 6. இதோட ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 7.5 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ இதோட ஏரியா கேட்குறாங்க. நம்ம ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது, அதே ஃபார்முலா தான். என்னன்னா 1/n × πr². சரிங்களா? இப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆர் கொடுத்துட்டாங்க 7.5. என்ன தெரியும், என்னது 6 நம்பர் ஆஃப் பார்ட்ஸு. பையங்கிறது 22/7. போட்டு பார்ப்போம், வந்துச்சுன்னா பார்ப்போம், எல்லாம் விட்டுடலாம். a = 1/6 × π × r² இல்லையா? அப்போ 7.5 × 7.5. 5 5s are 25. 5 2 5 7s are 35. 37. அப்புறம் 7 5s are 35. 5 3 7 7s are 49. 52 5 கேன்சல் பண்ண எவ்வளோ, ஆட் பண்ணால் 3 12 1 6 5. அப்போது 5 6 2 5 இல்லையா? எத்தனை நம்பர் தள்ளி போகுது புள்ளி, 1 ஒரு நம்பரு, இங்கே ஒரு நம்பர், மொத்தம் 2 நம்பர் இல்லையா? அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ இங்கே எவ்வளோ வரும், 56.25. 56.25. இப்போது நம்ம இதையும் டிவைட் பண்ணோம் இல்லையா? டிவைட் பண்ணி பார்த்தலாம். டிவைட் பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு ஆன்சர் நான். சரியா? இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம். 56.25 6ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை 6 வருது, 9 6 are 54. பேலன்ஸு 2. இதில் ஒரு 2 இறைக்கலாம். இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வச்சுக்கலாம். எத்தனை 6 இருக்குது பாருங்க. 3 6 are 18 இல்லையா? 3 6 are 18. அப்புறம் 45. இப்போ எவ்வளோ பாருங்கள், 7 6 are 42. திரும்ப 3 45ல் 42 போச்சுன்னா 3 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 6 are 30 0. அப்போ எப்படி வருது ஆன்சரு, 9.375 π. இந்த பைக்கு வேல்யூ என்னது, இந்த மாதிரி போட்டோம் இல்லையா? இதை 3.14ன்னு போடலாம். 3.14ன்னு போடலாம். இதை டிவைட் பண்ணால் 3.14ன்னு வரும். இது வரைக்கும் ஓகேன்னா நீங்கள் போட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த பையை மல்டிப்ளை பண்ணி முழு ஆன்சரை வரணும்னா நம்ம வேறு வழி இல்லை, நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஏரியாவில் வரும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பையை போட்டு பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு
திருப்தியாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை, இதோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறான், 9.375 இன்ட்டு 3.14, 4 5 சார் எவ்வளோ, 22, 4 7 சார் 28, 33, 3 4 சார் 12, 15, 1, 4 9 சார் 18, 36, 37. சரிங்களா? ஆமாம், 36, 37. இதெல்லாம் ஒன்று தானே, அப்போது அதே நம்பர் வந்துடும். 5 7 3 9. திரும்ப 3 3 5 சார் 15, 1, 3 7 சார் 21, 22, 2, 2, 3 3 சார் 9, 11க்கு 1, 3 9 சார் 27, 28, 0, 5 7 1, 10 13, 1 10 14, 1 9 2. எத்தனை நம்பர் பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம், 1 2 3 4 5. அப்போது 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் என்னது, ஏரியா ஈக்குவல் டு 29.43750 centimeter square. Thank you.